குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு எக்கனாமிக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஓரளவு கிளாஸ் போய்ட்டுருக்கு. கொஞ்சம் ஓரளவு நல்லா செய்கிறீங்க. தொடர்ந்து நல்லபடியாக செய்யுங்க, படிக்கலாம். அப்போ முக்கியமான லெசன் பார்த்துட்ருக்கோம். பப்ளிக் ஃபைனான்ஸு, அதாவது நிதி கொள்கைங்கிற ஒரு பாடத்தை பார்த்துட்ருக்கோம். இது நம்ம எல்லோருக்கும் சேர்ந்த ஒன்று. இதில் யாருமே எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? பிரதமர் வரைக்கும் கடைசி குடிசை வசதி வரைக்கும் அரசாங்கம் என்ன செலவு பண்ணுது, என்ன வருமானம் வருது, எதுக்காக கடன் வருதுன்றதால தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் நம்ம பார்க்குறது பப்ளிக் ரெவென்யூ, அதாவது பொது செலவுகள் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? இந்த பொது செலவுகள்னு பார்க்கும்போது எதுக்காக செலவு பண்ணுது, யார் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அது என்ன பொது செலவுகள்? பொதுவில் செய்கிற செலவு அரசாங்கத்தால். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ரெஃபர்ஸ் டு கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இன்கர்ட் பை சென்ட்ரல், ஸ்டேட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி. ஒரு நாட்டினுடைய மத்திய, மாநில, உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து அமைப்புகள் இவைகள்லாம் செய்கின்ற செலவுகள் தான் பொது செலவுகள்னு சொல்லப்படுது. டெஃபினேஷன் பாரு. பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் கேன் பி டிஃபைன்டு as the expenditure incurred by public authorities, பொது அமைப்பான அரசாங்கம், லைக் சென்ட்ரல், ஸ்டேட், லோக்கல் கவர்மெண்ட்ஸ், to satisfy the collective social wants of the people is known as public expenditure. அதாவது பொது அமைப்பான அரசாங்கம் இருக்கு இல்லையா, மத்திய, மாநில, உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குல்ல, இது என்னென்னா satisfy the collective social wants of the people, பொது மக்களுக்கு தேவையான மொத்த விருப்பங்களையும் நிறைவு செய்வதற்காக செய்கின்ற செலவுகளே பொது செலவுகளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் as follows. இந்த பொது செலவுகளை பல்வேறு விதங்களில் பிரிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே கணக்கில் கொண்டாட முடியாது. இதை பல்வேறு விதங்களில் பிரித்து சொல்ல முடியும். இதுதான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது நாம் இந்த பேசிஸ் ஆஃப் பெனிஃபிட்டு, முதல்ல என்ன நன்மை கிடைக்கிது அப்படிங்கிறதன் அடிப்படையில் பொது செலவை நம்ம கணக்கில் வைக்கலாம். கான் அண்ட் பிளேன், ரெண்டு பேர் கான் அண்டு பிளேனுங்கிறவங்க ஹேவ் கிளாசிஃபைடு த பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் த பேசிஸ் ஆஃப் பெனிஃபிட் இன்டு 4 classes. 4 வகைகளாக, அதாவது 4 பிரிவுகளாக அரசனுடைய பொது செலவுகளை கான், பிளேன் அப்படிங்கிறவங்க பிரித்து போட்டிருக்காங்க, பிரித்து வகைப்படுத்தியிருக்காங்க நன்மையின் அடிப்படையில். ஃபஸ்ட்டு, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் பெனிஃபிட்டிங் த என்டையர் சொசைட்டி, அதாவது பொது செலவு செய்கிறோம் இல்லையா, அது என்னவாக இருக்கணுமா, பெனிஃபிட்டிங் த என்டையர் சொசைட்டி, சமுதாயம் முழுவதற்கும் நன்மை தருவதாக இருப்பது. எக்ஸாம்பிள், த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஃபென்ஸ், எஜுகேஷன், பப்ளிக் ஹெல்த், டிரான்ஸ்போர்ட்டு, அதாவது அந்த பொதுத்துறை நிதி நிர்வாகம் இருக்கு இல்லையா, அதாவது ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பொது நிர்வாகம் இருக்கு இல்லையா, அந்த நிர்வாகம், பாதுகாப்பு, கல்வி, பொது சுகாதாரம், போக்குவரத்து போன்றவைகள்னால் செய்கின்ற செலவுகள். இது செய்கிறது மூலமாக எல்லாத்துக்கும் நன்மை கிடைக்குது. ஏன்னா சுகாதார அமைப்புனாலையும், நாட்டை காப்பாற்றுறதுக்காக போலீஸுக்கு, மிலிட்ரிக்கு செலவு பண்ணுறதுனாலையும் இல்லையா, கல்விக்கு செலவு பண்ணுறதுனாலையும் என்ன ஆகுது, எல்லாத்துக்குமே நன்மை கிடைக்குது. இது பொதுவான நன்மையின் அடிப்படையில். பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் conferring a special benefit on certain people and at the same time common benefit on the entire community, அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரிவிற்கு மட்டும் செய்யப்படுகின்ற செலவுகள், அதன் மூலமாக அவங்களுக்கு நன்மை கிடைக்கிது, அதே சமயம் சமுதாயம் முழுவதற்கும் நன்மை கிடைக்கின்றது. எக்ஸாம்பிள், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் எக்ஸட்ராஸ், அதாவது நீதித்துறைக்கு, கோர்ட்டுக்கு, வக்கீல்களுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க இல்லையா, இவைகளுக்காக செய்யும்போது அந்த செலவு, அந்த வருமானம் அவங்களுக்கு தான் போய் சேருது செலவு பண்ணுறது. ஆனால் அவங்களுக்கு போனாலும் கூட அதன் மூலமாக சமுதாயம் முழுவதற்கும் நல்ல ஒரு நீதி ஒழுக்கம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு செய்யப்படுகிற செலவுகள் சமுதாயம் முழுவதும் கிடைக்கிறதுனால இது ஒரு மிகச்சிறந்த செலவாக இருக்கும் இல்லையா. இதை யாரும் மறக்க முடியாதுல்ல. அப்போ நீதித்துறை, கோர்ட்டுக்கு பண்ணுற செலவு என்ன இருக்குது, வக்கீலுக்கு பண்ணுற செலவு என்னன்னு சொன்னால், அவங்க சரியாக இருந்தால் தான் போகிற கேஸெல்லாம் நல்லபடியாக தீர்வு கொடுக்க முடியும். தீர்வு கொடுக்கறதுனால மேற்கொண்டு தவறுகள் நடக்காமல் தடுக்க முடியும் இல்லையா. ஸோ இந்த செலவுகள். அடுத்தது, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் டைரக்ட்லி பெனிஃபிட்டிங் பர்டிகுலர் குரூப் ஆஃப் பர்சன்ஸ் அண்ட் இன்டைரக்ட்லி த என்டையர் சொசைட்டி. இது என்னென்னு சொன்னால், நேரடியாக ஒரு சிலருக்கு நன்மை தர்றது, மறைமுகமாக சமுதாயம் முழுவதற்கும் நன்மையை தரும். அதாவது பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் டைரக்ட்லி பெனிஃபிட்டிங் பர்டிகுலர் குரூப் ஆஃப் பர்சன், ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும், குறிப்பிட்ட பிரிவு மனிதர்களுக்கு மட்டும். அங்கே சர்டன் பீப்புள்னு சொன்னாங்க, பல மக்கள். இங்கே குரூப் ஆஃப் பர்சன், ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு மட்டும் செய்யப்படுகின்ற செலவுகள் மறைமுகமாக சமுதாயம் முழுவதற்கும் செய்யப்படுகின்றது. எக்ஸாம்பிள், சோசியல் செக்யூரிட்டி, அதாவது சமூக பாதுகாப்பு, பப்ளிக் வெல்ஃபேர், பொது சுகாதாரம், பொது நலம்,
பென்ஷன் ஓய்வூதியம், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலீஃப் வேலை இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்ற ஊக்க ஊதியங்கள், இவைகள் இதெல்லாம் என்னென்னு சொன்னால் அந்த தனிமனிதர்களுக்கு மட்டும்தான் செலவு செய்யப்படுது. அதாவது சோசியல் செக்யூரிட்டினா சமூக பாதுகாப்பு திட்டங்கிறது அந்தந்த சில மனிதர்களுக்கு மட்டும்தான் செய்யப்படுது. பப்ளிக் வெல்ஃபேருங்கிறதும் பொது நலன்னு சொல்லக்கூடியது என்னதுக்கு பொது சுகாதாரம், அதுவும் குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படுது. அதே மாதிரி பென்ஷன் அந்த யார் யார் பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது நன்மையை தரும். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலீஃப் வேலை இல்லாதவங்களுக்கு உதவித்தொகை கொடுத்தா அவங்களுக்கு மட்டும்தான் அது பயன் தரும் இல்லையா. ஸோ ஆனாலும் கூட இது என்ன இருக்குது, சமுதாயம் முழுவதற்கும் நன்மையை தரும். எப்படின்னு சொன்னால் தனி மனிதனாக இருக்கிறவங்க தானே சமுதாயம். ஒரு குடும்பத்தில் இருக்கிற வேலை இல்லாதவருக்கு உதவித்தொகை தரும்போது அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனையே தீருது. பென்ஷன் கொடுக்கறதுனால அந்த குடும்பத்தோடைய பிரச்சனை தீரும் இல்லையா. ஸோ இவைகளெல்லாம் சமுதாயம் மொத்தம் நன்மை தருவதாக அமையும். ஒரு சில மனிதர்களுக்கு செய்கிறது அங்கே, ஒரு சில பிரிவுக்கு செய்கிறது கோர்ட்டுக்கு செய்கிறதுனாங்க, இங்கே ஒரு சில தனி மனிதர்களுக்கு செய்து சமுதாயம் முழுவதும் நன்மையை தரும். அடுத்தது பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் கன்ஃபரிங் எ ஸ்பெஷல் பெனிஃபிட் ஆன் சம் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது என்ன சொல்கிறது, பொது செலவுகளானது சம் ஸ்பெஷல் பெனிஃபிட் ஆன் சம் இண்டிவிஜுவல், சில தனிப்பட்ட நபர்களுக்காக பல தனிமனிதர்களுக்கு செய்யப்படுகின்ற செலவுகள் என்னவாக இருக்குது, எல்லாருக்கும் நன்மை தரும், சிறப்பு நன்மை தருவதாகும். எக்ஸாம்பிள் சப்சிடி கிராண்டட் டு எ பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி, சில குறிப்பிட்ட தொழில் நிறுவனங்களுக்கு தனிப்பட்ட சலுகைகளை மானியங்களை வழங்குவதன் மூலமாக என்னாகுது, அது தன்னுடைய உற்பத்தியை சிறப்பானதாக்க முடியும். சிறப்பானதாக்குறதுனால அதிலிருந்து தரமான பொருட்கள் விலை குறைவாக சமுதாயத்திற்கு கிடைக்கும். ஸோ தனிப்பட்ட சில இல்லங்கள் நிறுவனங்களுக்காக செய்யப்படுகிற செலவுகளை கூறலாம்னு நன்மையின் அடிப்படையில் கான் அண்ட் பெல்லினுங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிரித்து ஆராய்ஞ்சிருக்காங்க. ஓகேவா, இது நன்மையின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு செலவினங்களாகும். அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். அதாவது ரெண்டாவது வரக்கூடியது என்னன்னு சொன்னால் என்ன சொல்லலாம், பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், பணிகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுதல். என்னென்ன பணிகள் இருக்குது, சர்வீஸ் என்னென்ன பண்ணுறாங்க, அதன் அடிப்படையில் செலவுகள் செய்யப்படுறது வகைப்படுது. அங்கே நன்மையின் அடிப்படையில் சொன்னாங்க, இங்கே செலவுகள் அடிப்படையில், அதாவது பணி செய்வதன் அடிப்படையில் என்னென்ன வேலை அதுக்கு தகுந்த மாதிரி செய்யப்படுகின்ற நன்மைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க, இதையா செய்கிறாங்க, இதையும் தெரிஞ்சு வச்சுக்காங்க. பெனிஃபிட்டுங்கும்போது கான்பிளனுங்கிறவங்க இந்த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் செய்யப்படுகின்ற பணிகளின் அடிப்படையில் செயல்பாடுகளின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறோன்னு சொன்னால் ஆடம் ஸ்மித் வரார். ஆடம் ஸ்மித் யாருன்னு தெரியுதுல, த ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பேரில் பொருளியலின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுறார். ஆடம் ஸ்மித் கிளாசிஃபைடு பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இன் த ஃபாலோயிங் மெயின் குரூப்ஸ். என்ன இருக்கிறான், பணிகளின் அடிப்படையில் அரசு கட்டுப்படுத்துகிற பிரித்து பார்க்குறாரு. பப்ளிக் வந்து பேஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அரசனுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் பொது செலவுகளை வகைப்படுத்தலாம் முக்கியமான இனங்களாக அப்படிங்கிறார். ப்ரொடெக்ஷன் ஃபங்க்ஷன், முதல்ல வர்றது என்னது, ப்ரொடெக்ஷன் ஃபங்க்ஷன், மக்களுக்கு பாதுகாப்பு தருகின்ற ஒரு செயல்பாடுகள், இவைகளுக்காக செய்யப்படுகின்ற செலவுகள். This group includes public expenditure incurred on the security of the citizens to protect from external innovation and external disorder. Example, defense, police, courts, etc. அதாவது என்னென்னா ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியமானது இல்லையா, பாதுகாப்பு. உங்கள் நாட்டில் என்ன பாதுகாப்பு இருக்குது, எப்படி துவங்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான நிலை இல்லாமல் இருப்பதற்காக பாதுகாப்பிற்காக இந்த குரூப் என்னென்னா இன்க்ளூட் பப்ளிக் பொது செலவுகளானது இன்கர் அண்ட் த செக்யூரிட்டி ஆஃப் த சிட்டிசன், குடிமக்களுக்கு வழங்கப்படுகின்ற பாதுகாப்பிற்காக. அதே மாதிரி ப்ரொடெக்ட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் இனோவேஷன், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, வெளிநாட்டு அடாவடி பண்ணுறாங்க இல்லையா, அடிக்கடி எல்லையாக சண்டை நடக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, சீனா பாகிஸ்தான்லாம் இந்தியாவுக்குள்ளே குண்டு போடுது சுட்டுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இதுமாரியான வெளிநாட்டு ஆக்கிரமிப்புகளை தவிர்ப்பதற்காகவும் அண்ட் இன்டர்னல் டிசார்டர், உள்நாட்டில் ஏற்படுகின்ற பல்வேறு விதமான குழப்பங்கள் பிரச்சனைகள் இவைகளையெல்லாம் தடுப்பதற்காகவும் செய்யப்படுகின்ற செலவுகள் ப்ரொடெக்ஷன் ஃபங்க்ஷன், அதாவது பாதுகாப்பு பணிக்காக செய்கின்ற செலவுகள் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக என்ன சொல்லலாம், டிஃபென்ஸ் பாதுகாப்பு, போலீஸ், கோர்ட், மிலிட்ரி இதையும் சேர்த்திக்கலாம், இராணுவத்தையும், இவைகளுக்காக செய்யப்படுகின்ற செலவுகளாக சொல்லலாம். ரெண்டாவது வர்றது கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். This group include public expenditure incurred on the development of trade and commerce. அதாவது வாணிபம் மற்றும் வர்த்தகத்திற்காக செய்யப்படுகின்ற செலவுகள். எல்லா செலவும் சரி, நன்மை சரி, சர்வீஸ் சரி, ஆனால் வியாபாரம் நடந்தால் தானே நன்மை வந்து சேரும், அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் பணம் வந்து சேரும் இல்லையா.
அப்போ என்ன பண்ணணும், வாணிபத்தையும் பார்க்கணும். இதுக்காக ஆகின்ற செலவுகள் என்ன அப்படின்னும் பார்க்கணும். கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தா பிஸ்னஸ். திஸ் குரூப் இன்க்ளூட்ஸ் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்டு காமர்ஸ். வாணிபம் மற்றும் வர்த்தகத்தை முன்னேற்றுவதற்காக, மேம்படுத்துவதற்காக அரசாங்கத்தால் செய்யப்படுகின்ற செலவுகள். இது நமக்கே தெரியும் என்னென்ன இருக்குது. எந்தெந்த வகையில் வாணிபத்தையும் வர்த்தகத்தையும் அதிகமாக கொண்டாடலாம். டெவலப்மெண்ட் மீன்ஸ் டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், இதுதான் மெயினானது. அதாவது டிரான்ஸ்போர்ட் சொன்னால் போக்குவரத்து, எந்தெந்த வகையில் போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, விமான போக்குவரத்து வரைக்கும் கூட வெளிநாட்டு ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரியான விமான போக்குவரத்துலேருந்து, ரயில் போக்குவரத்துலேருந்து உள்ளே நடக்கக்கூடிய குதிரை வண்டி வரைக்கும் எல்லா விதமான சர்வீஸும் இதில் சேர்ந்துடுது. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்போர்ட்டு. அடுத்தது கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு. இன்றைக்கி நாளில் அப் டு டேட்டில் இங்கே என்ன ரேட்டு விற்றுட்ருக்காங்க, என்ன சேல்ஸ் ஆகிட்டுருக்கு, என்ன விலைக்கு போய்ட்டுருது, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை கொண்டு வரலாம். இல்லை இவங்க எல்லாம் உதவித்தொகை கொடுத்துட்ருக்காங்க, அதனால் விலையை குறைச்சி கொடுத்தா தான் வாங்குவாங்க, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த அளவுக்கு ஏதாவது இலவச பொருளை கொடுத்தா தான் சரி வரும் சொல்கிறாங்க இல்லையா. இது மாதிரியான கணக்கெல்லாம் எடுத்து சரியான முறையில் பயன்படுத்துறதுனால தான் பிஸ்னஸ் பண்ண முடியல. அப்போ இதற்கு தேவையான கம்யூனிகேஷன், தொழில், அதாவது தகவல் தொடர்பு போன்றவர்களுக்காக செய்யப்படுகின்ற செலவுகள். இந்த டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் நல்லா இருந்ததுன்னா வாணிபம் சிறப்பாக செயல்படும் இல்லையா. ஸோ இதுக்காக செய்கின்ற செலவுகள். டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், மேம்பாட்டு திட்டங்களுக்காக செய்கின்ற செலவுகள். நாடு இப்படியே இருந்தால் என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதற்கான மேம்பாட்டு திட்டங்கள். டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். திஸ் குரூப் இன்க்ளூட் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஃபார் த டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி. அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா, மேம்பாட்டு திட்டங்களுக்காக பப்ளிக் பொது செலவுகள் என்ன பண்ணுறாங்களாம், அது டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அகக்கட்டுமானங்களை முன்னுக்கு கொண்டு வருதல். வளர்ச்சி அடையும் ஒரு நாடு வளையணும்னு என்ன சொல்லணும், நல்ல சாலை வசதி இருக்கணும், குடிநீர் வசதி இருக்கணும், மேம்பாலங்கள் இருக்கணும், பாலங்கள் இருக்கணும், போக்குவரத்தெல்லாம் நல்லபடியாக இருக்கணும் இல்லையா. இது மாதிரியானவைகளெல்லாம் இருக்கணும், அணைக்கட்டுகள்லாம் இருக்கணும். இவைகள் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது. அதாவது அகக்கட்டுமானங்கள். அதோட நல்ல தொழில் வளம் இருக்கணும், நிறைய தொழில் நடந்துகிட்டு இருந்ததுன்னா தான் எந்த ஊரில் பார்த்தாலும் அதனுடைய சோர்ஸுக்கு தகுந்த மாதிரி தொழில் நடந்துகிட்டு இருக்கணும். அப்போ தான் என்னாகும், அந்த நாடு வளர்ச்சி அடைய முடியும். ஸோ இந்த வளர்ச்சிக்காக பணிகள் அடிப்படையில் செய்யப்படுகின்ற செலவுகள். இது 4 வகையாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த 3 வகையாக கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க, ஆர்டர் ஸ்மித் கொடுத்துருக்கார். ப்ரொடக்ஷனுக்காக செய்கின்ற செலவுகளாம், கமர்ஷியல் வியாபாரத்துக்காக செய்கின்ற செலவுகள். அடுத்தது டெவலப்மெண்ட்டுக்காக, நாடு ஒரே மாதிரி போய்ட்டு கூட டெவலப்மெண்ட் வேணுங்கிறதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரி போன்றவைகள்லாம் அதிகம் பண்ணுறதுக்காக செய்கின்ற செலவுகளாக இருக்கும். இந்த செலவுகள்லாம் செய்கிறதுனால ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு அகக்கட்டுமானங்களை உருவாக்கிய விதமாக இருக்கும். அதன் மூலம்தான் சமுதாயம் நல்லா இருக்க முடியும் இல்லையா. ஏன்னா பாதுகாப்பு இல்லாத சமுதாயத்தில் எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்க முடியாது. வாணிபம் சரியாக பிஸ்னஸ், கமர்ஷியல் இதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னால் அந்த சமுதாயம் உருப்படியாக இருக்க முடியாது இல்லையா. அப்போ அதுக்கு என்னென்ன பண்ணணும், நல்ல தரமான சாலை வசதியெல்லாம் இருக்கணும், தகவல் தொடர்பு இருக்கணும், டெவலப்மெண்டல் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறமா வளர்ச்சி திட்டங்கள், வளர்ச்சிக்கான திட்டப்பணிகள். குரூப் இன்க்ளூட் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஃபார் த டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு இண்டஸ்ட்ரி. அதாவது பொது செலவானது சரியான முறையில் நடந்துகிட்ருக்கணும். எதற்காக, முன்னேற்றத்திற்கான அகக்கட்டுமான உருவாக்கவும் தொழில்களை வளர்ப்பதற்காகவும். இது ஒன்றோட இருக்குது. அடுத்தது கேசஸ் ஃபார் த இன்க்ரீஸ் இன் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அரசின் செலவு அதிகரிப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத அடுத்தது நம்ம பார்க்குறோம். ஓகேவா? பொது செலவுங்கும்போது பொது செலவு என்னென்ன வகைன்னு சொன்னாங்க, அடுத்தது வரும்.